உலகமெங்கும் வாழும் முருகன் டிவோட்டிஸ் யூடியூப் நேயர்களே, முருக பக்தர்களே, என் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த 2025 ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க விழைகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்குமாறு இந்த வருடத்தில் 3 விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றது. அதாவது 29/3/2025 அன்று சனி பகவான் மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார். கேது பகவான் 18/5/2025 அன்று கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு இடம்பெறுகிறார். அதே நாளில் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். 14/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்கிறார். அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். இந்த 3 கிரக பயிற்சியினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கங்களை பற்றி இந்த காணொளியில் நாம் காண்போம். மேலும் உங்களுக்கு நான் ஒன்றே கூற விரும்புகிறேன். ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் தசாபுக்தியை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சார பலன்கள் தீர்மானிக்காது. இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்வது ஒரு கருவியை தவிர இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் தசாபுக்தியை வைத்துக்கொண்டே தீர்மானிக்க வேண்டும். இனிமையாக பேசும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மிகுந்த நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், மிகுந்த செல்வத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், எதிரிகளை வெற்றி கொள்ள உதவுகிறார். ஆனால் 6ஆம் இடத்தில் குரு ஒரு வகையில் இருப்பது சிறப்பு தான். 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் நன்றாக இருக்கும், வேலையில் நன்மதிப்பு கிடைக்கும். ஆனால் இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. மேலும் 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மார்ச் மாதத்தில் 4ஆம் இடத்திற்கு வந்து ராகுவோடு சேர்கிறார். அது உங்களுக்கு நல்லதல்ல. காரணம் என்னவெனில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்தவுடன் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை கொள்ளவும், தாயின் உடல் நலத்திலும் சிறிது பின்னடைவு ஏற்படலாம். முதலீடு செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் முதலீடு செய்யவும். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் வாங்கும் போது தாய் பத்திரத்தை பரிசோதித்து வாங்கி கொள்ள வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. வேண்டுமானால் வக்கீலுடன் கலந்து ஆலோசித்து வாங்கி கொள்ளவும். மேலும் ஸ்பெக்குலேஷனே வேண்டாம். முதலீடு செய்யும் போது வங்கிகளிலும் இன்சூரன்ஸ் துறையிலும் முதலீடு செய்வது சால சிறந்தது. மே மாதம் 7ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். குரு வந்தவுடன் உங்களுக்கு ஊதிய உயர்வு, வேலை உயர்வு ஆகியவற்றை கொடுப்பார். நினைத்ததெல்லாம் நடக்கும். வீட்டில் திருமணம் கைகூடும், புது வாரிசு உண்டாகும், தங்க நகை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஆனால் முதலீடு செய்வதோடு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் தாய் தந்தையரின் உடல் நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது. நீங்களும் உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் செய்வது நல்லது. செய்யும் தொழிலிலும் வேலையிலும் நேர்மை வேண்டும். அன்றன்றைக்கு அந்த வேலையை முடிப்பது நல்லது. மற்றவர்களிடம் யாரிடமும் எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாம். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள்.